கர்நாடகாவில் 2 பேருக்கு HMPV வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. 3 மாத பெண் குழந்தை, 8 மாத ஆண் குழந்தைக்கு HMPV வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இன்று காலை முதல் ஒரு செய்தி வெளியானது. கர்நாடகாவை சேர்ந்த சிலருக்கு இந்தியாவினுடைய முதல் HMPV வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இது குறித்து சுகாதார அமைச்சகம் தற்போது விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறது. கர்நாடகாவில் 2 கை குழந்தைகளுக்கு இந்த HMPV, அதாவது ஹியூமன் மெட்டப்னியூமோ வைரஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த HMPV வைரஸ் தொற்று இருப்பதை ICMR கண்டறிந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் உள்ள சுவாச நோய்களை கண்காணிக்க ICMR மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளின் ஒரு பகுதியாக பல சுவாச வைரஸ் நோய் கிருமிகளுக்கான வழக்கமான கண்காணிப்பு மூலம் 2 நிகழ்வுகளும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சகம் ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறது. அதாவது 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தை, இவர்கள் இருவரும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பாப்டிஸ்ட் என்ற ஒரு தனியார் மருத்துவமனையில் வேறு சில பிரச்சனைகளுக்காக அனுமதிக்கப்பட்ட போது அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் தான் இந்த HMPV வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும், இதில் 3 மாத பெண் குழந்தை ஏற்கனவே மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டதாகவும், 8 மாத ஆண் குழந்தை தற்போது குணமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த HMPV என்பது இந்தியாவில் இது கண்டறியப்படுவது முதன்முறை அல்ல. ஏற்கனவே இந்தியாவில் இந்த HMPV கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்தியா உட்பட உலக நாடுகள் பலவற்றிலும் இந்த HMPV கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தை சுகாதார அமைச்சகம் தற்போது மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. அதாவது HMPV தொற்று இது இந்தியாவில் கண்டறியப்படுவது முதன்முறை அல்ல, ஏற்கனவே அது இந்தியாவில் புழக்கத்தில் தான் இருக்கிறது என்பதையும், இதனால் அச்சப்பட எதுவும் இல்லை, இது வழக்கமான ஒரு சுவாசம் சார்ந்த பிரச்சனை தான் என்பதையும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. பிறகு ஏன் இது கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது என்றால், இந்த HMPV தொற்றினால் சீனாவில் அண்மை காலங்களில் பலர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் கூட்டம் நிரம்பி வழிவதால் இது புதிய வைரஸ் என்றும், இது அடுத்த ஒரு கொரோனா தொற்று போன்ற பிரச்சனையாக இருக்குமோ என்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. ஆனால் உலக சுகாதார நிறுவனம் அதனை தெரிவித்திருக்கிறது, இந்தியாவும் தெரிவித்திருக்கிறது. HMPV என்பது ஏற்கனவே இந்தியா உட்பட பல்வேறு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒன்றுதான், இது முதன்முறை நிகழ்வு அல்ல என்பதையும் சுகாதார அமைச்சகம் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கிறது. ICMR ஆனது HMPV புழக்கத்தின் போக்குகளை ஆண்டு முழுவதும் தொடர்ந்து கண்காணிக்கும் எனவும், நாடு முழுவதும் அண்மையில் நடத்தப்பட்ட ட்ரில், அதாவது ஆயத்த பயிற்சியானது சுவாச நோய்களின் சாத்தியமான அதிகரிப்பை கையாள இந்தியா நன்கு தயாராக இருக்கிறது. அதாவது ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், இந்த ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் எதனால் வருகிறது என்றால், குளிர்காலம், பனி போன்ற இந்த பிரச்சனைகள் காரணமாக இந்த வழக்கமான இது போன்ற காலங்களில் HMPV என்று சொல்லப்படக்கூடிய சுவாச நோய்கள் வரலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி திடீரென்று இந்தியாவில் ஏதேனும் ஒரு அதிகரிப்பு காணப்பட்டால் அதனை கையாள்வதற்கு இந்தியா தயாராக இருப்பதாகவும், ஆனால் தற்போது வரை இந்தியாவில் அப்படி அபரிமிதமான எந்த ஒரு சுவாச நோய் குறித்த அதிகரிப்பும் காணப்படவில்லை எனவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.